அருள் மாமாவும் நந்தினியும் அப்ப எல்லாரும் முன்னாடியே ஹனிமூனுக்கு வரலன்னு சொன்னாங்கல்ல. இப்ப அவங்க 2 பேருமே ஹனிமூனுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. இது உங்களுக்கு புது செய்தி, புது தகவலா கூட இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்களே போய் விசாரிச்சுக்கோங்க. நாங்க 4 பேரும் உடனே கிளம்பி ஹனிமூன் போறோம். ஹனிமூன் முடிஞ்சு வரப்ப நாங்கெல்லாம் ஒன்னா இருப்போம். நிலக்குள்ள சந்தோஷத்துல ஆடிட்டு இருக்கிறப்ப ஏன் சித்தப்பா பாட்டு நிப்பாட்டுனீங்க? ராஜாவானா என்னக்கா இப்படி சொல்றா? உன் புள்ள அவ பக்கம் சாஞ்சிட்டானா? டேய், அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காதுடா. ஏய், நீ போய் சொல்லாதடி. நான் போய் சொல்றேனா இல்ல உண்மையை சொல்றேன்? நானு நாளைக்கு நாங்க ஹனிமூன் கிளம்புறப்ப உங்களுக்கு தெரியும். வரட்டா? டேய், அருள் கிட்டே கேட்டுருவோண்டா. அருள், அருள். என்னம்மா? டேய், அந்த வானதி என்னமோ நீ ஹனிமூன் போறதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொல்றா? ஏண்டா ஒத்துக்கிட்ட? அப்ப நீ அவளை ஏத்துக்க தயாராயிட்டியா? டேய், அவளுக்கும் உனக்கும் கல்யாணமே ஆகலடா. அவ சொன்னது எல்லாமே பொய். அந்த புழுங்கனிய போய் நீ பொண்டாட்டியா ஏத்துக்க போறியா? அம்மா, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அவ நடக்காத கல்யாணத்தை நடந்ததா சொல்லி ஏமாத்துறான்னு எனக்கும் தெரியுமேம்மா. அவளை எப்படிமா நான் ஏத்துப்பேன்? அவ பண்ண துரோகத்தை நான் என்னைக்குமே மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். அப்புறம் ஏண்டா ஹனிமூன் போக ஒத்துக்கிட்ட? ஹனிமூனுக்கு போகலன்னு சொன்னதால நம்ம ஃபேமிலில இருக்கிற எல்லாரும் ரொம்ப சஃபர் ஆகுறாங்கம்மா. என்னால அவங்க ஏமா கஷ்டப்படணும்? யாரு யார் இப்ப மன கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க? உங்க அப்பா, உங்க பெரியம்மா, உங்க பெரியப்பா தானே? டேய், அவங்க கிடக்குறாங்கடா. அவங்க மனசு கஷ்டப்படுன்னு உன் வாழ்க்கைய நீ அழிச்சுக்க போறியா? ஹனிமூனுக்கு எல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிடு. மா, வானதி மேல கோவத்தை காட்டுறேன்னு சொல்லி மத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுல எனக்கு விருப்பம் இல்லம்மா. நான் ஹனிமூன் போனாலும் அவளோட ரூம்ல ஒன்னால தங்க மாட்டேமா. நான் தனியா தான் இருப்பேன். என் கிட்டையே அவளை சேர்க்க மாட்டேமா. டேய், அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்படாம இருங்க. டேய், வாங்க பெரியம்மா. வா. நீயும் ஊருக்கு போறேன்னு வானதி சொன்னா. புள்ளைங்க ஆசைப்படுது இல்லம்மா. மா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. எப்பமா வந்த? இப்பதான் வந்தேன். இத்தனை வருஷமா வீட்டுக்குள்ளேயே இருந்துட்ட, இப்பவாவது அங்கேயும் இங்கேன்னு போய் சுத்தி பாரு. சரி, நம்ம சாப்பிட்டு கிளம்பிடலாமா? இவ எதுக்கு இப்ப கிளம்பி வந்திருக்கா? இவ எதுக்குடா வந்தா? அக்கா, அவங்களும் ஹனிமூன் போறாங்களா? வாமா, ஊருக்கு போக ரெடியாகி வந்துட்ட போல இருக்கு. ஆமாண்ணே. சரிம்மா, நீங்க பேசிட்டீங்க. சரிண்ணே. ஹலோ, என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ஹனிமூனுக்கு புதுசா கல்யாணமான பொண்ணு மாப்பிளையும் தான் போவாங்க. கூட போற அம்மாவை நான் இப்பதான் கேள்விப்படுறேன். அதுவும் புருஷன் இல்லாதவங்கள போய் கூட அனுப்பி வைக்கிறீங்க. என்ன பேசுற நீ? நந்தினிக்காக தான் அவ போறா. ஏன் அவ போக கூடாதா? சின்னஞ்சிறுசுங்க தனியா இருக்கிறதுக்காக தான் ஹனிமூன் அனுப்புறதே. அவங்க கூட போய் இப்படி பொண்ணோட அம்மா அனுப்பி வைப்பாங்களா? கல்யாணி, இப்ப அவங்க 4 பேரையும் தனியா அனுப்பி வைக்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள அந்யோன்யம் இல்ல. அது உனக்கும் தெரியும்ல. அதுக்குதான் கூட ஒரு பெரியவங்க இருந்தா நல்லா இருக்கும்னு அனுப்பி வைக்கிறோம். நீ எதுவும் பேசாம அமைதியா இரு. ஆமா, எப்ப நான் என்ன பேசினாலும் என் வாய் அடைக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசுங்க. அந்த சுப்புவே அவங்க கூட ஹனிமூனுக்கு போறப்போ
நான் கூட போனா என்ன? நானும் போயே ஆவேன். ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்காக கூட வராளா? நான் பிரிச்சு வைக்கிறதுக்காக வரேன். அடி வானதி, என்ன மீறி என் புள்ள கூட எப்படி சேர்றேன்னு நானும் பாக்குறேன். அங்க வந்து நான் உன்னை என்னெல்லாம் பண்றேன்னு பாரு. என் புள்ள உன் கூட வாழ மாட்டேன்னு உன்கிட்டயே சொல்ல வைக்கிறேன். அன்னைக்கே உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னா இல்லையா பாரு. ஏய், ஆ? என் தங்கச்சி புருஷன் இல்லாதவ பொண்ணு மாப்பிள்ள கூட எதுக்கு ஹனிமூன் போறா அப்படி இப்படின்னு நீ ஏதாவது தப்பா பேசுனியா? யாரு? உங்க அண்ணிக்காரி சொல்லி அனுப்புனாங்களாக்கும். யார் சொன்னா என்ன? கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. ஆமா, நான் கேட்டேன். அப்படி கேட்டதுல என்ன தப்பு? ஏய், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. என் தங்கச்சிங்களை பத்தி பேசாதன்னு உன்கிட்ட 1000 தடவை சொல்லியிருக்கேன். இந்த பார் கல்யாணி, உன் மரியாதையை நீ காப்பாத்திக்க சொல்லிட்ட. ஏய், என்னது இது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பேக்ல துணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க. கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சொல்ற. இப்ப எதுக்கு பேக்ல துணி எடுத்து வச்சுட்டு இருக்க? நானும் ஹனிமூன் போறேன். அவங்களோட போலான்னு இருக்கேன். ஏய், அங்க நீ போய் அவங்கள நிம்மதியா இருக்க விடாம குட்டி கலகம் பண்ணலான்னு பாக்குறியா? இங்க பாரு, இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போன உன் காலை உடைச்சிருவேன் சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதையா இங்கே இரு.